வாங்கக்கா, இதில் கொஞ்ச நேரம் இருப்போம். சரி லட்சுமி. கோயிலுக்கு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமாக்கா, அபிஷேகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, நானும் நல்லா கண்குளிர பார்த்தேன். ஃபர்ஸ்டே போனதுனால ஃப்ரெண்ட்ல உட்கார சீட்டு கிடச்சி. ஆமா, நம்ம இருக்க ஹைட்டுக்கு எப்பவும் லேட்டா போய் பின்னாடி தானே நிற்போம். இந்த வருஷம் சீக்கிரமே போனதுனால ஃப்ரெண்டில் போய் நின்னோம். சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டான். ஆமாக்கா, காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு இவியலுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து விட்டுட்டேன். எப்பவும் மத்தியானம் போல தோட்டத்தில் கொண்டு போய் கொடுப்போம்ல, இந்த வாட்டி அப்படியே சரி நம்ம காலையிலே கொடுத்து விட்டுருவோம், கோயிலுக்கு போயிட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் சீக்கிரமா முடிஞ்சுட்டு. ஆமாக்கா, இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு டீயா காஃபியா போட்டு குடிச்சிட்டு வந்தேன். நீ கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதான். நீ ஜனனி வீட்டுக்கு வரலையே லட்சுமி? வரணும்னு தான் நினைச்சேன். அவங்க வீட்டில் வர எல்லாரும் நிற்காவலா. ஜனனிக்கு அப்பா வந்திருக்காவ, மாதிரி உங்க அண்ணனும் மைனியும் வந்திருக்காவளா? ஆமா லட்சுமி, நேற்று காலையில வந்திருக்காவ. நானும் இன்னும் போகல, போகும்போது அங்கே ஏறிட்டு போலான்னு நினைச்சேன். அப்ப நீ வரலையா? ராமன் கூப்பிட்டுட்டே தான் இருக்கான். எல்லாரும் நிக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு. வா லட்சுமி, எல்லாரும் நல்லா பேசுவாங்க. நீ வராம இருந்தேன்னா அவங்க கிட்ட எல்லாம் எப்ப பேசி பழக போற? இந்த பையன் பண்ண காரியத்துக்கு நம்ம யார்கிட்டயாவது மூஞ்சி கொடுத்து பேசணும்னாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்க. அவங்களே அதெல்லாம் மறந்துட்டாவல்ல, அப்புறம் அதை பத்தி நினைச்சு இருக்கு. இப்ப எல்லாம் எந்த வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இல்ல. 2 பேரும் ஆசைப்பட்டாவ, கல்யாணம் பண்ணாவ, அதுவும் ஒரு பிரச்சனை. இன்னும் எங்க வீட்டுல என் பிள்ளைக்கு கல்யாணமே இப்ப பண்ண வேண்டாம், படிக்கணும்னு ஆசைப்படுது, அதுக்கும் விடுவா? பேசுறவங்க சொல்றவங்க இதெல்லாம் பேசிட்டுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாவ. நம்ம அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். ஆமாக்கா, வீட்டுல பிரச்சனை எல்லாம் என்னாச்சு? எனக்கு ஆவதுக்கு லட்சுமி, காலையில இந்த வசந்தி முத்தம் தூக்கும் போது என்கிட்ட கேக்கா, கல்யாணம் எல்லாம் முடிவாயிட்டு போல இருக்கு, கல்யாண டேட் என்னைக்குன்னு கேக்கா. அப்படியா? அவளுக்கு யார் சொன்னாவ? எனக்கு எங்க தெரியும் லட்சுமி. காலையில தண்ணி வந்துச்சுக்கா, பைப் கிட்ட தண்ணி எடுத்துட்டு நிற்கும் போது என்கிட்ட கேட்டா, ராணியக்க வீட்டுல என்ன விசேஷம், நிறைய பேர் வந்திருக்காவல, காரெல்லாம் நிக்க அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், திருவிழாக்காக யாராவது வந்திருப்பாவெல்லாம் காணும் வசந்தி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்பவே அவளுக்கு லேசா டவுட் இருந்து, ராணியக்கா ஒருவேளை யார்கிட்ட கேட்டிருப்பாவளோ. எங்க வீட்டுல உள்ளவங்க மாதிரி உனக்கு, சின்ன பொண்ணுக்கு, உமாளுக்கு, இவங்க 3 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல லட்சுமி. அதனாலதான் யோசிக்கேன். இதுல வேற இன்னொரு குண்டை தூக்கி போட்டா. என்னக்கா? ஊரு புறா உங்க பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பாட்டாயி கிடக்கு, நானும் அப்படிதானே தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டா. இது ஊர் புறாவா? ஆமா லட்சுமி, இந்த பிள்ளைல வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா கேட்பாவ. வாயை வச்சுட்டு ஒருத்தரும் சும்மா இருக்க மாட்டாவ. இந்த பிள்ளை காலேஜுக்கு போகும்போது யாராவது கூப்பிட்டு கேட்டா வீட்டுல வந்து தைய தக்கன்னு ஆடுவா. நான் என்னடா பண்ணதுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படிக்கா விஷயம் வெளியே போச்சு? ஒருவேளை இந்த பொண்ணு பார்க்க வந்தவங்க வழி தெரியாம இங்கதான் போறேன் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லியிருப்பாவளோ? ஆமா, அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வர வழியில இந்த ராணி வீடு எங்க, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்க மாமியாரே யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். அவதான் யார்கிட்டயும் பேச மாட்டாளே லட்சுமி. இல்ல, வசந்தி ஒருக்க சொன்னா உங்க மாமியார் வந்து வசந்தி மாமியார் கிட்ட நல்லா பேசுவாங்களாமே. ஆனா ஆமா, ஒரு நாள் தாக்கோல நான் எடுத்துட்டு போயிட்டேன்ட்டு அங்கதான் போயிருந்தா. ஒரு வேளை பேச்சுவாக்கலன்னு சொல்லியிருப்பாங்களோ. ஒரே நாள் எப்படிதான் ஊர் பூரா விஷயம் பாட்டாவதோ எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்கக்கா, நம்ம ஊரை பத்தி தான் தெரியும்ல, ஒரு சின்ன விஷயம் இருந்தா அதை பெருசுபடுத்திடுவாளுவோ. நீங்க வீட்டுல போனது பிள்ளைகிட்டையும் பேசிடுங்க லட்சுமி. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. நேற்று செல்வி வந்து சொன்னா, இப்படி யாருமே தெரியாத ஃபேமிலியில நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்து நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று கண்ணை கசிக்கிட்டு நின்னா நம்ம என்ன பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டா. அவ கேட்டதோடு எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. ஆமாக்கா, எனக்கு அந்த குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்கல. விட்டுங்க, பையனும் மூஞ்சியும் மொழியும் ஒன்றும் சரி கிடையாது. எங்க குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல லட்சுமி. எனக்கு என்ன பண்ண முடியும்? இதே ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்னா நம்மளும் கூட நிக்கலாம். அதே நேரத்தில் செல்வி வந்து பேசினா, உங்க அம்மா ஆடுக கூத்துக்கலாம், நீங்க கூட நின்னீங்கன்னா பிள்ளை வாழ்க்கை தான் நாசமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மணியண்ணே இருக்காவல்ல கோயம்புத்தூர்ல, அவங்க பையனுக்கு கேட்டிருந்தாங்கல்ல, அதை பத்தியும் பேசினா. அப்படியாக்கா? அப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாவ? அவர் எனக்கு சொல்லதுக்கு, எனக்கு பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் பண்ணதுக்கே விருப்பம் இல்லை, நீங்கள் ஆளாளுக்கு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு சைடு அவர் புலம்புறதே தான் புலம்பிட்டு இருந்தாரு. அப்போ எங்கள் செல்வி தான் சொல்லுவா, இப்படி ஏதோ ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு தெரிஞ்சவன் தானே, பேசி முடிச்சாது வைப்போமே அப்படின்னு சொன்னான். ஆமாம், முதல்ல இருந்து நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க ஒரு அளவுக்கு தான் வீட்டில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளை வந்துச்சுன்னா பேசி முடிச்சாது வச்சிடணும். உடனே கட்டி கொடுக்கணும்னு சொல்லலாம். நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போட்டோம் மாதிரி பார்த்துக்கிடலாம். ஆமாம், நானும் அப்படிதான் நினைச்சேன். கல்யாண வயசு வரட்டும்னு நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நல்ல மாப்பிள்ள கிடைக்காம போகும். வரும்போது இப்படி பேசி வைக்கிறது நல்லது அப்படின்ட்டு செல்விதான் நேற்று சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அண்ணன் என்னக்கா சொன்னவ? என்ன சரின்னு சொன்ன மாதிரி தலையாட்டிட்டு போனாரு. அவருக்கு முழுசா எல்லாம் ஒன்றும் விருப்பம் இல்லை. ஆனா அவங்க அம்மா கொண்டு வந்த சம்மந்தத்துக்கு இது எவ்வளவு தேவையில்ல, அதுக்குதான் சரின்னு தலையாட்டிட்டு போனாரு. இப்போ நான் ஜனனி வீட்டுக்கு போயிட்டு எங்க அண்ணன் கிட்டையும் பேசணும். பேசிட்டு எல்லாருமா சேர்ந்து எங்க மாமியார் கிட்ட பேசலான்னு இருக்கோம். பாப்பா லட்சுமி என்ன நடக்குமோ. நீயும் பாலட்சுமி ஜனனி வீட்டுக்கு மகாலட்சுமி எல்லாரும் இருக்காவல்ல, அதை எல்லாரும் சொந்தக்காராயிட்டீங்க. எல்லார்கிட்டையும் வந்து பேசி எடுத்து இரு லட்சுமி. நீ பேசலைன்னா இதான் நினைப்பாவ. அப்படியாக்கா? இதெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க காலையில. ராமன் ஜனனி ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காவ. அப்ப நான் போகும்போது என் கூட வா. சரிக்கா. அப்புறம் மச்சான், பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ பரவாயில்லையா? ஆமாம், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பிஸ்னஸ்னா அப்படி இப்படி தானே இருக்கும். ஆமாம், ஒரு பொசிஷனில் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நமக்கு போதும்னு ஆயிரும். நான்லாம் ரொம்ப அடிமட்டம் வரைக்கும் போயிட்டேன். இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ப்ராஃபிட் எல்லாம் எடுக்கேன்.
இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்களா, அது எப்படி போகுது, பரவாயில்லையா? ஆமாம், அது இந்த திருவிழா டைம்லாம் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பிஸ்னஸ் போகும். சில நேரத்தில் கொஞ்சம் அப்படியே டல் ஆகிடும். அது அப்படியே பொங்கி தாந்து அப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி மச்சான், நல்லா போகுதா? ஆமாம், எனக்கு எல்லாம் நல்லா போகுது. என்னமோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ வரைக்கும் ரொம்ப லாஸ் ஆனது கிடையாது. இருந்தாலும் அப்படியே போகுது. இல்லை ஊர்ல இருந்து நேரம் இங்கே தான் வந்தீங்களா, இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு இல்லை ராணி வீட்டுக்கு அப்படி எதுவும் போனீங்களா? இவா சிந்து தான் ஃபோன் பண்ணிட்டு எங்க நீங்கள் இங்கே வாங்க, மாதிரி பிள்ளை என்ன நினைக்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்கே வர வச்சா. வந்தது எனக்கு அவளை பார்த்ததுல கோவம் எல்லாம் போயிட்டு, எவ்வளோ நாளாச்சு என் பிள்ளைய பார்த்து. சரி, தப்பு பண்ணிட்டாவ, என்ன பண்ண முடியும், நம்ம பெரியவங்க மன்னிச்சு ஏற்றுக்கணும்ல, அதை அப்படியே விட்டாச்சு. ஆனால் உங்கள் அளவுக்குலாம் பெருந்தன்மையா என்னால் இருக்க முடியாது. எனக்கு கோவம் இருந்துச்சு, மாதிரி என்ன செய்யுதுக்கு நீங்கள் இங்கே வந்தாச்சு, இனி நாங்கள் எதுக்கு கோவத்தை காமிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். என்னே வாராணி, என்னே எப்படின்னே இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன் ராணி, நீ எப்படி இருக்க? பிள்ளைங்க உன் வீட்டுக்காரர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமாண்ணே, எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னண்ணே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை? நேற்று காலையில் வந்ததுல ஒரே டயர்டு. எப்போமா ஆதி தான் ட்ரை பண்ணி வருவான், இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணி வந்தேன்னா வந்ததுல ஒரே டயர்ட் ஆயிட்டேன். என்னே சென்னையிலேருந்து கார்லேயே வந்த? ஒரு ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு புக் பண்ணி வந்திருக்க வேண்டியதானே? இங்கே வந்தாலும் அங்கே இங்கேயும் போகிறதுக்கு கார் வேணும்ல, அதான் சரின்ட்டு காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுல ஒரே டயர்டுமா, அதான் நல்லா படுத்து உறங்கியாச்சு. இன்னைக்கு தான் வரலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. அப்படியாண்ணே, நான் அங்கே வரவேன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வாரே ராணி. என்னே இது யாருன்னு தெரியா? மச்சான், இது ராம்க்கு அம்மா தானே? ஆமாம், இப்போ தான் வாராவ. நான் வந்ததுக்கப்புறம் இன்னும் இங்கே யாரும் வரவே இல்லை. என்னே இதுதான் உங்கள் மருமகனுக்கு அம்மா. தெரியும், பார்த்துருக்கேன். என்ன நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டுக்காரவே வரலையா? இல்லைண்ணே, அவங்க தோட்டத்தில் வேலைக்கு போயிருக்காவ. நான் கோயிலுக்கு போயிட்டு ராணியக்கால் கூட அப்படியே வந்தேன். வரதுக்கு தயங்கி இருந்தா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ராமன் ஜனனியும் அப்பதே ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காவ. லட்சுமி தான் தயங்கி இருந்தா, நான் அப்புறம் வரேன்க்கா, நீங்க போங்க அப்படின்னு. உங்க மொவன் வீட்டுக்கு வரதுக்கு எதுக்கு நீங்க தயங்கணும்? எப்போ மாதிரி வர வேண்டியதானே? ஆமா, நாங்க எல்லாம் இன்னைக்கு வருவோம், நாளைக்கு போயிடுவோம். அப்புறம் நீங்க தானே இங்க இருக்க போறீங்க. என்ன லட்சுமி இங்கே இருக்குல்ல, அவங்க வீட்டில் தான் இருப்பா. இங்க ராமன் ஜனனியும் பூமாரியும் மட்டும்தான் இருப்பா. லட்சுமியும் அவங்க வீட்டுக்காரவியலும் அந்த வீட்டில் தான் இருப்பாவ. என்ன மாடு கோழி ஆடு தோட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ட்டு அங்கே தான் நிற்பா. இங்கே எப்பயாவது இப்படி வந்துட்டு போவா. இப்போ திருவிழா அப்படின்றதுனால ஒரு 2 நாள் இங்கே நின்னா. நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க உங்க மகன் வீட்டுக்கு வராம எல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க எப்போ மாதிரி வந்து போய் இருங்க. சரிண்ணே. என்ன மைனி எங்க? எல்லாரும் உள்ளதா இருக்கவா ராணி. செல்விக்கு ஒரு ஃபோன் அடிச்சு வர சொல்லு. என்ன கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணே மைனி எல்லாரும் வந்திருக்காவ. இங்க வந்தாங்களா நாத்திக்கு? ஆமா, நேத்து இங்க வந்தாவ. இன்னைக்கும் வருவேன், ஏதோ விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காவ. ஆமாண்ணே, நானும் ஒரு விஷயம் பத்தி பேச தான் வந்தேன். எங்க வீட்டுக்காரவியலுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன், இப்ப வந்துருவாங்க. ராணியக்கா. என்ன லட்சுமி? ஏக்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து குடும்ப விஷயம் எல்லாம் பேசுவீங்க. நான் போயிட்டு அப்புறமா வரேங்க்கா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ அப்ப யாரு? நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். ஏன் மவளை தானே நீ கல்யாணம், உங்க பையன் கல்யாணம் பண்ணியிருக்கா? அப்ப நீ என் குடும்பத்துல ஒருத்தி தான். அதனால பேசாம இங்கேயே நின்று. ராமோட அம்மா என்ன சொல்லுங்க? இல்லனே, நம்ம எல்லாம் குடும்ப விஷயம் பேசுவோமா, அதனால இவங்க போறாங்களாம். இவங்களும் நம்ம குடும்பம் தானே, சொல்லுங்க. ஆமா, உள்ள போங்க, எல்லாரும் உள்ளதா இருக்காவ. சரிண்ணே. பாரு, எங்க அத்தான் சொல்லியாச்சு, வா உள்ள. அந்த பொம்பளை எதுக்கு இப்படி இருக்கு? ஆமா, அவங்க முகம் வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு இப்படி தயங்கணும்னு தான் எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் அன்னைக்கு நல்லா ஏசிட்டு இருந்தோம்ல, ஒருவேளை திருப்பி ஏதாவது சொல்லுவோன்னு நினைச்சுதான் அவங்க இப்படி தயங்குவாங்களா இருக்கும். ஆமா, ஏசி இப்ப என்னத்துக்கு? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியாச்சு. இனி வசதி இருக்கா, பேக்ரவுண்ட் இருக்கா, நல்ல குடும்பமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 2 பேரும் நல்லா இருக்காங்களா, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் சிந்து பெருமையா பேசினாலும் எனக்குலாம் அந்த குடும்பம் சுத்தமா பிடிக்கல. நான்லாம் என் பிள்ளையை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? கடைசியில போய் இப்படி ஒரு குடும்பத்துல போய் வாக்கப்பட்டிருக்கு. ஒரு வீடு இல்ல, குடி இல்ல, இப்படி வாடகை வீட்லயே கொண்டு வந்து வைக்குவா? என் பிள்ளையெல்லாம் நான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி வீடு குடி இல்லாத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்? நான் தான் அப்பமே சொன்னோம்ல, பேசி எடுத்து அவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வர பாரு அப்படின்னு. அவையா வீட்டை விட்டு போயாச்சு, என்னை விட்டு போயாச்சுன்னு நீங்களும் ஒரு கரையில போயிட்டீங்க. அன்னைக்கே அவள்கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து இருந்திருந்தா அப்பவே நம்ம சைடு சாஞ்சிருப்பான். என்ன பண்ண முடியும்?